ஹாய், வெல்கம் டு எஸ்பிஎஸ் டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம யூஜி டிஆர்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் ஆப்ரேஷன் ரிசர்ச்சு. அது 10th யூனிட்டு. இந்த யூனிட்டில் ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மாடல். இந்த இன்வென்ட்ரி மாடல் அப்படின்றது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சமயம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இன்வென்ட்ரி காஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்வென்ட்ரி? இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்லிடுறேங்க. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஃபார் அவர் ஃப்யூச்சர் நீட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டாக் நம்மளோட எதிர்கால தேவைக்காக நம்ம சேமித்து வச்சுருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இதை சரியாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட்டாக போகும். அதுவே சரியாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் தான் ஏற்படும். சரிங்களா? இதில் முக்கியமான 3 டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குதுங்க. ஒன்று ஆர்டரிங் காஸ்ட்டுங்க, இன்னொன்று ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு, இன்னொன்று ஹோல்டிங் காஸ்ட்டு. இந்த ஆர்டரிங் காஸ்ட்டு, இந்த ஹோல்டிங் காஸ்ட்டை நம்ம C1ன்னு சொல்கிறோம். ஹோல்டிங் காஸ்ட் தான் C1. ஸோ இந்த ஹோல்டிங் காஸ்ட்னால் என்ன அப்படின்னா கேரிங் த காஸ்ட் பர் யூனிட் பர் இயருக்கு கால்குலேட் பண்ணுறோம். அதாவது ஒரு பொருளை ஒரு வருடத்துக்கு சேமித்து வைக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் ஹோல்டிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஸ்டாக் இல்லாத போது ஏற்படக்கூடிய பற்றாக்குறை செலவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஷார்ட்டேஜ் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்டாக் அவுட் காஸ்ட் பர் யூனிட் பர் இயருக்கு. ஓகேங்களா? அடுத்தது C3 ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது செட்டப் காஸ்ட் பர் ஆர்டர். அதாவது ஒவ்வொரு முறையும் ஆர்டர் செய்யும்போது அல்லது மிஷினை நம்ம செட்டப் செய்யும்போது ஆகக்கூடிய செலவு தான் நம்ம செட்டப் காஸ்ட் அல்லது ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ வாங்க நம்ம EOQ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம EOQவை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே EOQ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த EOQக்கெல்லாம் 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வித் ஷார்ட்டேஜ், இன்னொன்று வித்தவுட் ஷார்ட்டேஜ்னு இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வித்தவுட் ஷார்ட்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த EOQவோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா √2RC3/C1 அல்லது √2DC3/C1. கொஸ்டினே எப்படி வேணாலும் நமக்கு கேட்கலாங்க. எதை கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே D அப்படின்னா டிமாண்டுன்னு அர்த்தம். டிமாண்ட் பர் ரேட்டுன்னு சொல்லுவோம். இங்கே ஆர்னா ரேட் ஆஃப் டிமாண்ட்னு சொல்லிப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம தியரிட்டிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ இங்கே பாருங்கள், D அல்லது ஆர்னு சொல்லுவோம், டிமாண்ட் ரேட் பர் டே. ஓகேவா? C3ங்கிறது ஆர்டரிங் காஸ்ட்டு, C1ங்கிறது ஹோல்டிங் காஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே ஒரு சம்மு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது UGTRB சம்மு தான். இந்த சம்மை நம்ம எப்படி இந்த EOQ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு சம் இருக்குது. இந்த சம்முக்கு நம்ம EOQ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது என்னென்ன வேல்யூ, C1 எது, C2 எது, C3 எது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். A certain item cost ₹235 per ton. The monthly requirement are 5 tons and each time the stock is replenished. There is a setup cost of ₹1,000. The cost of carrying the inventory has been estimated at 10% of the average inventory per year. What is the optimum order quantity? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எது காஸ்ட் பர் ஐட்டம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஆனுவல் டிமாண்ட், அதாவது D எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஹோல்டிங் காஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரி, இப்போ இங்கே ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 200 certain item cost ₹235 per tonன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் காஸ்ட் பர் ஐட்டம்னு சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம காஸ்ட் பர் ஐட்டம். இதுதான் நமக்கு காஸ்ட் பர் ஐட்டம். ஓகே, அடுத்து நமக்கு 1 இயருக்கு எவ்வளோ டன்னு தேவைன்னு கேட்டிருக்காங்க. 5 tons நமக்கு தேவை. அப்போ டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கணுமா, 5 ton நமக்கு தேவை. அப்போ என்ன வரும், 1 இயருக்குன்னா எவ்வளோ, 12 5 × 12 which is equal to 60 ton நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? சரி, இப்போ ஆர்டரிங் காஸ்ட் எது, ஆர்டரிங் காஸ்ட் தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம், C3ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இங்கே ஆர்டரிங் காஸ்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர் இஸ் அ செட்டப் காஸ்ட்னாலும் ஆர்டரிங் காஸ்ட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ என்ன எவ்வளோ, ₹1000 தான் நமக்கு ஆர்டரிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அல்லது செட்டப் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், C3ன்னு வச்சுக்கிறோம்.
இப்போ நம்மளோட ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோ, அதுதான் C1. ஒரு பொருளோட விலை வந்து 10% அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதனோட ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, 10%. அப்போ நம்மளோட ஹோல்டிங் காஸ்ட் என்ன வச்சுருக்கோம், C1ன்னு வச்சுருக்கோமா. C1 இஸ் ஈக்குவல் டு நம்மளோட காஸ்ட் பர் யூனிட்டு இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 10%. 10% கேல்குலேட்டர்னா 10/100ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. சரி, இப்போ 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை சிம்பிள்ஸ் பண்ணி என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ₹23.5. ஸோ ஒரு டன்னுக்கு ஒரு வருஷத்துக்கு ₹23.5 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போவோம். அப்போ இதுதான் நம்மளோட C1 தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம C3 கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், அது ₹1000. அடுத்தது நம்மளோட டிமாண்டு D அல்லது R விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எவ்வளோ டன்னு நமக்கு தேவைப்படுது, 60 டன்னு நமக்கு தேவைப்படுது, 60 டன்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா EOQ ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். EOQ இஸ் ஈக்குவல் டு √2 × D × C3/C1. இதுதான் நம்மளோட EOQ ஃபார்முலா. ஓகேவா. சரி, இப்போ அப்ளை பண்ணுங்கள். 2 × இங்கே D எவ்வளோ, 60 டன் நமக்கு தேவை, இன்ட்டு நம்மளோட C3 எவ்வளோ காஸ்ட்டு, ₹1000 பை C1 எவ்வளோ, 23.5. ஓகேவா. இதை நம்ம சிம்பிள்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதை சிம்பிள்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுங்கள். 6 2 12, 12 × 1000, 120000. ஓகே, பை 23.5ன்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் பண்ணுங்கள். 5106.38ன்னு கிடைக்கும். அப்போ இதனோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 71.46ன்னு கிடைக்கும். ஓகேவா. therefore EOQ is equal to 71.46. இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாதுங்க, அப்ராக்சிமேட் வேல்யூ, அதனால் இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ வே வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் EOQ. இது வந்து என்னது, இட் இஸ் அ வித்தவுட் ஷார்ட்டேஜ் சம் இது. ஓகேவா. ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.